ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி, குருவே சரணம். இணையத்தாள் இணைமிதங்களுக்கு வணக்கம். விஜய யோகம். விஜய் அப்படின்னா வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஒரு சில பேர்லாம் பார்த்தோம்னா எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகிரும். தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அவங்க எதை பண்ணாலும் ஜெயிச்சு வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேருக்கு அமைப்பு இருக்கும். அது எந்த மாதிரியான கிரக யோகத்தால் அது நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜய யோகம் அப்படின்றது, இந்த யோகம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்துலேயும் தடைகளை தாண்டி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இது விஜய யோகம்னு சொல்கிறத விட வெற்றி யோகம் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஏன்னா விஜய அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மேக்ஸிமம் இது வெற்றி யோகம்னு சொல்லும் போது இன்னும் தெளிவாக புரியும். அப்போ வெற்றி யாருக்கு கிடைக்கும்? எதுலையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு யாருக்கெல்லாம் இருக்கும், என்ன கிரக அமைப்பு இருந்தாக்க இருக்கும் அப்படின்னா, உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3, 6, 11. இந்த 3, 6, 11ஆம் அதிபதிகள் சேர்க்கை பெற்று பார்வை பெற்று இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ஜாதகம் எல்லாத்துலேயும் போட்டி பந்தயம், வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை, ஃபினான்ஷியலாக இருக்கட்டும், உறவுகளாகட்டும், எல்லாத்துலேயும் வெற்றி அடையக்கூடிய வகையில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. காலபுருஷ தத்துவத்துக்கு 3, 6, 11க்குரியவங்க சேர்ந்துருந்தாலும் இதே அமைப்பை நம்ம சொல்லலாம். 3, 6, 11க்குரியவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். புதனும் சனியும் காலபுருஷ தத்துவத்துக்கு, அதாவது மேஷ லக்னத்துக்கு 3, 6, 11க்குரியவங்க இவங்க 2 பேர் தான். இவங்க எந்த சார்ட்லலாம் கனெக்ட் பண்ணுறாங்களோ, சனி புதன் காம்பினேஷன் இருக்கிறவங்களாம் பாருங்கள், வாழ்க்கையில் போராடி ஜெயிச்சு வந்துடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மற்ற லக்னக்கு மாறுபடும். இப்போ உதாரணமாக ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், லாவாதிபதினு சொல்லக்கூடிய குரு, இவங்க 3 பேரும் கம்பைண்டாக எப்போயாவது தொடர்பில் வராங்க, பார்வை, சேர்க்கை, சாரம்னு ஏதாவது வகையில் தொடர்புறாங்க அப்படின்னாக்கா அவங்க போராடி வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க, வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அப்போ இந்த காம்பினேஷன் எந்த லக்னத்தில் பிறந்தாலும், இப்போ மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்குன்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா 3ஆம் அதிபதி சூரியன், 6க்குரியவங்க செவ்வாயாகி 11ஆம் அதிபதியும் அவரே வந்துடுறாரு. அப்போ ஒரு சில லக்னத்துக்கெலாம் பாருங்கள் 2 கிரகம் டச் ஆனால் போதும். மற்ற லக்னத்துக்கெலாம் 3 கிரகம் சேரணும் அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ ரிஷப லக்னத்துக்கு 3 கிரகங்கள் சேர்ந்தால் தான் இந்த அமைப்பை ஏற்படுத்த முடியும். மேஷ லக்னத்தில் பிறந்த பிறகும் சனியும் புதனும் சேர்ந்தாலே போதும். மிதுனத்தில் பிறந்தாலும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தாலே போதுமானது. அப்போ இந்த அமைப்பு ஒரு சார்ட்டில் இருக்குது அப்படின்னா அவங்க வெற்றி பெறுவது உறுதி. அது கேந்திர திரிகோணத்தில் அமைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் அருமை. ஆட்சி உச்சம் மாதிரியான மற்ற அமைப்புகள் இதில் சேருது அப்படின்னா அது இன்னும் அற்புதம். 9ஆம் அதிபதியோட தொடர்பு, பாக்கியாதிபதி தொடர்பு, குரு பார்வை. இப்போ குரு பார்வையை வந்து நம்ம குரு பார்வை அப்படின்னு சும்மா சொல்லாமல் அது வந்து லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதி குரு, அவரோட பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா அருட்கடாட்சம்னு எடுத்தோம் அப்படின்னாக்கா, அப்போ அந்த அருள் பார்வை எந்த கிரகத்துக்கு ஏற்படுதோ அந்த கிரகம் தன்னோட தசாபுத்தி காலங்களை நற்பலன்களை ஜாதகருக்கு தந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை தவிர, மெடிக்கல் அஸ்ட்ராலஜியில் வந்து பார்த்திங்கனாக்கா குரு பார்வை வந்து அவ்வளோ சுபத்தன்மையோடு வெளிப்படுறது இல்லை, அதை விட்டுடலாம். பட் மற்றபடி பொருளாதார ரீதியாக, குடும்ப சூழ்நிலை, மற்ற உறவுகள் ரீதியான எந்த ஒரு விஷயத்துக்கும் குரு பார்வை ரொம்ப அற்புதமானது. அதோட பார்வை லக்ஷ்மியோட தீக்ஷண்யம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்படி அந்த காம்பினேஷன் இந்த 3, 6, 11 கூட இந்த குரு பார்வை சேருது அப்படிங்கும் போதெல்லாம் மிகப்பெரிய பொருளாதாரத்தை நோக்கி போகிறாங்க, மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போகிறாங்க. எலெக்ஷனில் நிற்கிறது அல்லது போட்டி பந்தய தேர்வுகள், ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெற்றி கொடுக்கறது இந்த 3, 6, 11க்குரியவங்க தான். நிறையா பேர் வந்து இந்த நீட் எக்ஸாம்ஸில் எப்போ சக்ஸஸ் கிடைக்கும், இல்லை நான் வந்து போர்டு எக்ஸாம் எழுதுகிறேன் அதில் நான் சக்ஸஸ் ஆகிடுறேன்னா, இல்லை நான் வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதுகிறேன், இல்லை ஏதோ ஒரு போட்டி பந்தய தேர்வுகளெல்லாம் எழுதி நான் எப்போ ஜெயிக்க முடியுமா, எப்போ வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு 3, 11 புத்தி நடந்தால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க. அட்லீஸ்ட் அவங்களோட புத்தி டைரெக்டாக நடக்கலை அப்படின்னா அவங்க சேர்க்கை, பார்வை, சாரம்னு ஏதோ ஒரு வகையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துக்கு அந்த தொடர்பு கிடைக்கும் போது அவங்க வெற்றி பெறுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் விஷயம். அப்போ இந்த வெற்றி யோகம்னு சொல்லக்கூடிய விஜய யோகம்
யார் ஜாதகத்தெல்லாம் இருக்கோ அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறது உறுதி அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி என்கிறேன். நன்றி, வணக்கம்.